வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதில் நேற்றுக்கான மேட்ச் ஆனால் எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி சீரியஸாக அந்த மேட்ச் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அதில் விராட் கோலியும் ஃபேஃப் டு பிளஸியும் ஓப்பனிங் வந்தாங்க. ஃபேஃப் டு பிளஸி பவர் பிளேயில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருன்னு சொல்லலாம். பட் அவர் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் விராட் கோலி நிதானமாக ஒரு 50 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அது ரொம்ப க்ரூஷியல். அந்த 207ன்ற ஒரு நல்ல டார்கெட் வர்றதுக்கு விராட் கோலி அடித்த அந்த 50 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரூன் கிரீனோட ஃபார்ம். ஆமாங்க, இப்போ கேமரூன் கிரீன் தான் நல்ல ஃபார்மில் தர்றாரு. என்னடா 15 கோடி கொடுத்து எடுத்துருக்கோம், ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாக கேமரூன் கிரீன் பர்ஃபார்மே பண்ணல அப்படின்னு யோசிக்கும் போது சீரியஸாக நேற்றுக்கான மேட்ச்சில் கேமரூன் கிரீன் நல்லாவே ஆடினார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ப்ளஸ் ஒரு தினேஷ் கார்த்திக் அந்த கடைசியில் வந்து ஒரு கொடுத்த லிட்டில் ஃபினிஷ் அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பட் அவரோட விக்கெட் சீக்கிரமாக போயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. அதுக்கப்புறமா எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் வந்தாங்க. டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 207. எப்படியும் எஸ்ஆர்ஹெச் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இதை சேஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். பட் அங்கே நடந்த கதையே வேறு. ஆமாங்க, எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர் சீக்கிரமாக விக்கெட் எடுத்துகிறாங்க ஆர்சிபி. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஆர்சிபியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது டொமஸ்டிக் பிளேயர் அவங்க சைட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங். ஆமாங்க, இவர் ஒரு நல்ல ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர்னு சொல்லி ஆகணும். ப்ளஸ் இவர் வந்து ஒரு நல்ல பிளேயருங்க. பரோடாக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சீரியஸாக இவர் நல்லாவே பவுலிங் போட்டார். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா பாசிட்டிவ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருங்க. சீரியஸாக வேறு லெவலில் ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஒரு கட்டத்தில் 75 or 5 இருந்துச்சு. எப்படியும் எஸ்ஆர்ஹெச் சீக்கிரமாக அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிற டைமில் சீரியஸாக நல்லா ஆடி கொடுத்தாருங்க ஒரு சபாஷ் அஹ்மத். அவர் வந்து நல்ல இந்த சீசன் ஃபுல்லாக பயங்கரமாக ஆடுறாரு. ஒரு நல்ல ஒரு டெம்பரிமெண்ட் அவர்கிட்டேருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கேப்டன் பேட் கமின்ஸ் சீரியஸாக அவருமே நல்லா ஆடினார். ஒரு குயிக் ஃபயர் 30+. அதுவுமே அந்த 171 அப்படின்ற ஒரு டார்கெட் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இதனால் எஸ்ஆர்ஹெச் நெட் ரன் ரேட் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டுச்சு. பட் ஆர்சிபி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. அதனால இந்த டோர்னமெண்ட்டில் அவங்களோட 2வது வின்னையும் பதிவு பண்ணிட்டாங்க. இதனால் ஆர்சிபி ஃபேன்ஸும் ஆர்சிபியும் ரொம்ப ஹாப்பி. இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.